ரம்பா திருதியை. அக்ஷய திருதியை தெரியும். அது என்ன ரம்பா திருதியை அப்படின்னு கேட்குறீங்களா? அழகும் ஐஸ்வர்யமும் அள்ளித்தரும் ரம்பா திருதியை. அது எப்போ வருது? இதோ நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம சந்திரன், குருவும் சந்திரனும் மிதுன ராசியில் சேர்ந்து இருக்கிற அற்புதமான இந்த குரு வாரத்தில் இந்த ரம்பா திருதியை வருது. அழகும் ஐஸ்வர்யமும் சேர்ந்து தரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அதற்கான கதை, புராண கதை என்ன பார்க்கலாமா? இந்த சித்திரை மாதம் வளர்பிறையில் வர்ற 3ஆம் பிறையை அக்ஷய திருதியைன்னு சொல்கிறோம். அது மாதிரியே வைகாசி மாதம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறையில் வர்ற 3ஆம் பிறையை தான் ரம்பா திருதியை அனுசரிக்கிறாங்க. கார்த்திகை மாதத்தில் வர்ற வளர்பிறை 3ஆம் பிறையையும் ரம்பா திருதியையாக கொண்டாடுறாங்க. ரம்பை அப்படின்னா யார்? இந்த பார்க்கடலை கடையும் போது இந்த அமிர்தம், சந்திரன் இதெல்லாம் வரும்போது கூடவே அப்சரசுகள் 33,000 கோடி அப்சரசுகள் இருக்காங்களாம். அதில் முக்கியமாக ரம்பை, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை, கலாநிதி, அலம்புசை, சந்திரலேக்கைன்னு இப்படி பல அப்சரசுகள் முக்கியமானவர்கள். இவங்கெல்லாம் இசைக்கருவிகளை மீட்டிக்கிட்டே ஆடவும் பாடவும் செய்வாங்க. சிவபெருமானை பூஜித்து அப்சர ஸ்லோகம்னு தனியாக ஒரு லோகத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். இந்திர சபையிலே ஆடவும் பாடவும் செய்வாங்க. அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, யார் ரொம்ப சூப்பராக அழகான டான்ஸர் அப்படின்னு பேர் வாங்கணும் இந்திரன் சபையில் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. அதனால் ரம்பை ரொம்ப ஆக்ரோஷமாக அரங்கமே அதிரும்படியாக ஆடுறா. தன்னுடைய திறமையை காட்டணும், தான் சூப்பர் டான்ஸர் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக. அந்த ஒரு போட்டி பொறாமையினால் அவளுடைய நடனமில் ஒரு நளினம் குறையுது. ரொம்ப வேகமாக ஆட ஆட அவளுடைய நெற்றி பொட்டு, சந்திர பிரபையெல்லாம் கீழே விழுந்துடுது. இதை பார்த்த உடனே ஊர்வசிக்கும் மேனகைக்கும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு கலையில் ஈடுபட்டு இருக்கும்போது அதில் மட்டுமே கவனத்தை செலுத்தணும். அதை விட்டுட்டு கோபம், பொறாமை இதெல்லாம் காமிச்ச அந்த செயலை கரெக்டாக செய்ய முடியாது. கலைவாணிக்கு கோபம், அதனால் அவளுடைய அழகும் கலையும் நீங்கியதாக அவளுக்கு ஒரு கலக்கம். கலைவாணி கோச்சிக்கிட்டாங்க, அதனால் நம்மளுடைய நாட்டியமும் நம்மளுடைய அழகும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரே கலக்கம். இப்போ இந்திரன்கிட்ட தீர்வு கேட்குறாங்க. நான் தப்பு செய்துட்டேன், இதற்கான பிராயச்சித்தம் என்ன? அங்கே நாரதரும் இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாங்க. பூலோகத்தில் பார்வதி தேவி கௌரி அன்னையாக அவதரிச்சிருக்கா, நீ அவளை போய் தேடி அவளுடைய உதவியை நாடு, உனக்கு இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு